அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இனிமையான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கு. உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில தடங்கல்கள், சில எதிர்வினைகள் இருக்கலாம். அதை நீங்கள் எப்படி மேற்கொள்கிறீங்க? அதிலிருந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் தாட் எப்படி எடுத்துக்கிறது? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு வர்றதுக்கு பிரபஞ்சத்தின் உதவியை நம்ம எப்படி நாடுறது? எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. தேவதையின் பாதையில் வாழ்க்கை பயணத்தை தொடர வரீங்களா? பிரபஞ்சம் நமக்கு எவ்வளவோ நல்லதை செஞ்சிட்ருக்கு. ஆனால் நம்ம அதை உணர்றதே இல்லை. இந்த பிரபஞ்சம் நமக்கு எவ்வளவோ நல்லது செய்யுது, ஆனால் நம்ம உணர்றதில்லை. அதற்கு நன்றியாக இருக்காமா? யோசிச்சு பாருங்கள். நம்ம கையில் கிடைக்கிற பணத்துக்கு நன்றி சொல்கிறோமா? அதை நம்மளோட தேவைகளுக்கு பயன்படுத்தும் போது நன்றி சொல்கிறோமா? நம்ம எந்த அளவுக்கு நன்றியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் நமக்கு மீண்டும் மீண்டும் செல்வங்களை கொண்டு வந்து சேர்க்கும், பணத்தை கொண்டு வந்து பெருக்கும். இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசும். பிரபஞ்சத்தின் குரல் சில நேரம் நமக்கு கேட்குது, சில நேரம் நம்ம அதை கவனிக்கிறதில்ல. எப்போவுமே ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் இது சரி, இது தவறு அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்குது. பட் நம்ம தான் எது நிஜம் எது நிழல்னு புரிஞ்சுக்கிறதில்ல. அந்த பிரபஞ்சத்தின் குரல் நமக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சுனானே நம்ம வாழ்க்கை மேம்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம உணரலாம். பிரபஞ்சம் எப்படி பேசும் நீங்கள் சொல்லுங்கள்? பிரபஞ்சம் சில வார்த்தைகளால் பேசும், சில நேரம் சில மனிதர்கள் வழியாக பேசும், சில நேரம் சில சைகைகளால் பேசும். இது மாதிரி இயற்கையின் செய்கைகள். நம்ம சில குழப்பத்தில் இருப்போம், முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருப்போம். அது சரியான முடிவெடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு நபராகவோ ஒரு செயலாகவோ ஒரு வார்த்தையாகவோ நமக்கு கேட்கும். அதுதான் பிரபஞ்சத்தின் குரல் என்பதை நம்ம உணர்ந்தாலே நமக்கு வெற்றி தாங்க. நம்ம மனதின் குரலை கேட்க வேண்டாம், பிரபஞ்சத்தின் குரலை கேட்டு செயல்படுங்க. வாழ்வில் வளம் பெறுங்க. பிரபஞ்சத்திட்ட நீங்கள் எப்படி கேட்குறீங்க? எனக்கு நகை வேணும், பணம் வேணும், நிறைய வேணும், என் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இருக்க எனக்கு வேணும், என் எதிர்த்த வீட்டுக்காரன்ட்ட இருக்க எனக்கு வேணும், அப்படி கேட்குறோம். இப்படி கேட்கக்கூடாதுங்க. அவங்கள மாதிரி நான் வாழணும்னு அந்த வார்த்தையே வேண்டாங்க. என்கிட்ட எல்லாமே ஏற்கனவே இருக்குது, அதுக்கு நான் நன்றியாக இருக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி, என்கிட்ட இருக்க பணத்துக்கு நன்றி, என்கிட்ட இருக்க நகைக்கு நன்றி, என்னோட மாத சம்பளத்துக்கு நன்றி. இப்படி கேட்டு பாருங்கள். நீங்கள் நன்றி சொல்லுங்கள், அது போதுங்க.